ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சாமி. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பீட்ரூட் இருந்துச்சுன்னா வந்து வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி அல்வா வந்து ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த அல்வா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி வந்து துருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மில்க் மேடு கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன், நெய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன், சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக வந்து பீட்ரூட் வச்சுடுங்க, மீதி எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக அரைச்சிட்டாலும் நமக்கு நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் துருவுனதே, மீதிலாம் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பீட்ரூட் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ முந்திரி திராட்சை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்தாச்சு. அது எல்லாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு கடைசியாக சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போயே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு இதுக்கு மாற்றி வச்சுக்கலாம், வேறு ஒரு கப்புக்கு. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க, கரிஞ்சிடக்கூடாது. கலர் நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம பீட்ரூட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பீட்ரூட் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். நெய்லேயே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். நெய்லேயே நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து வதங்கி வரணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனைலாம் போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அல்வா. பாருங்கள், நல்லா வந்து வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் முழுசாக போயிடுச்சு. இப்போ 250 மில்லி பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம் அடுப்பை. ஃபுல்லாக வச்சுட்டு இந்த பால்லேயே வந்துட்டு நம்ம சேர்த்துருக்க இது வந்துட்டு வேகணும். பீட்ரூட் எல்லாம் வந்து வெந்து வரணும். நம்ம பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு க்ரீமியாகவும் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். பால் நல்லா வந்துட்டு இந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த பொருட்கள் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இன்னுமே நல்லா திக்காகணும். இப்போ ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய் நான் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இனிப்பு நீங்கள் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்துட்டு அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரணும் நமக்கு. சர்க்கரை கரைஞ்சதும் இன்னும் கொஞ்சம் இலகும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் இலகி இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததை விட. சர்க்கரை கரைய கொஞ்சம் வந்து இலகி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் மேடு வந்து சேர்த்துக்கலாம். மில்க் மேடு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து சேர்த்து பண்ணுங்கள். நல்ல ஒரு பால்கோவா மாதிரி நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மில்க் மேடு வந்து நான் வீட்டில் பண்ண மில்க் மேடு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டியதில்லை. வீட்டிலே ஈஸியாக சிம்பிளாக ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும், மில்க் மேட் நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும், நம்ம மில்க் மேடு செஞ்சுக்கலாம். மில்க் மேட் வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா வந்து திக்காகி வரணும் நமக்கு. நம்ம சேர்த்துருக்க மில்க் மேட் எல்லாம் நல்லா திக்காகி நல்ல ஒரு கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னை விட இப்போ நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டே இப்போ வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம்.
நெய் சேர்க்க சேர்க்க நல்லா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நமக்கு நல்லா கிடைக்கும். குழந்தைங்களும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வெறுமனே நம்ம பீட்ரூட் மட்டும் செஞ்சு கொடுத்தோன்னா வந்துட்டு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம மில்க் மேடு எல்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே கடையில் வாங்கலை, எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதனால் ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கி எடுத்துக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அதிகபட்சம் 30 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நமக்கு பால் சேர்த்துருக்குமே கெட்டு போய்ட்டுன்னு நினைக்காதீங்க. 1 வாரம் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க மீதி முந்திரி பருப்பும் சேர்த்தாச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அல்வா வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம். பீட்ரூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவே வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப வந்து டேஸ்ட் பக்காவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.